வணக்கம் மக்களே. இன்றைக்கி மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஊருக்காரங்க அந்த போதும் பண்ண சொல்ல இந்த நம்பி போயிட்டு பாபுவை திட்டுறாங்க. உடனே பாபுவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. இந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்கிட்ட என்ன தான் சமாளித்தாலும் ஊருக்காரங்க ரொம்ப ரூடாக பேசுகிறதுனால வீட்டை விட்டு போ, இந்த ஊரை விட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு பாபு ஊரை விட்டே போக சொல்லிடுறாங்க. பாபு உடனே என்ன பண்ணுறாருன்னா மல்லிக்கே தெரியாமல் விஜய் ஆஃபீஸுக்கு போயிட்டு விஜய்கிட்ட உங்களால் தான் என் தங்கச்சிக்கெல்லாம் இப்படி கெட்ட பேர், எங்கள் தங்கச்சி கெட்ட பேர் வந்தது இல்லாமல் எனக்கும் கெட்ட பேர், என் குடும்பத்துக்கும் கெட்ட பேர், இப்போ என் குடும்பம் நடுத்தெருவில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு விஜயை திட்டுறாரு. விஜய் திட்டின உடனே விஜய் என்னங்க சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் யாருங்க பண்ணது அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அம்மா தான் சித்தின்னு சொல்கிறீங்களா, அவங்க போதும் பொண்ணு தான் இந்த மாதிரிலாம் வேலையை பார்த்து விட்டுட்டாங்க, உங்களால் தானே எங்கள் தங்கச்சி இவ்வளோ கெட்ட பேர், இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பாபு வந்து ரொம்ப கோவமாக விஜய்கிட்ட பேசுவோம். விஜய்க்கு அப்படியே ஷாக்கிங் ஆகிடுது. இப்படியெல்லாம் என்னால் நடக்குதா அப்படின்னு அவங்க கேட்கவும், ஆமாம் உங்களால் மட்டும்தான் நடக்குது, என் தங்கச்சி உங்கள் வீட்டுக்கு வந்து எதுக்கு வந்தா, வெண்பாவுக்கு அம்மாவாகவும் உங்களுக்கு நடிக்கவும் தானே வந்தா, நீங்கள் ஒன்றும் ஊரறிய ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல, அக்ரிமெண்ட் போட்டு தானே வச்சுருக்கீங்க என் தங்கச்சியை, இது தெரிஞ்சு ஊருக்காரங்களாம் என்ன பாராட்டுவாங்களா, அசிங்கமாக பேசுகிறாங்க, என்னால் அந்த ஊரில் இருக்க முடியல, ஊரை காலி பண்ணி போக சொல்லிட்டாங்க, நான் எங்கே போவேன் அப்படின்னு வந்து பாபு கேட்கவும் விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க நான் இதுக்கப்புறம் யாரும் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன்னு சொல்கிறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நீங்கள் யாருக்கோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க, என்னால் தானே இவ்வளோ அசிங்கம், உங்களுக்கு இவ்வளோ பேர், அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் தங்கச்சியை வேணால் நானே கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. பாபு அதை கேட்டு நீங்கள் என்ன உண்மையாக சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா, போதும் பண்ணாலாம் சும்மா விடுவாங்களா, ஏற்கனவே போதும் பண்ண ரொம்ப கோபமாக இருக்காங்க எங்கள் தங்கச்சி மேலே, நீங்கள் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க இன்னும் கோவமாக தான், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு. இவரும் சரின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மல்லிகிட்ட போய் பேசுகிறாங்க ரெண்டு பேரும். இப்படி வந்து அப்புறம் மல்லிக்கு இப்போ தான் தெரியுது அவங்க அண்ணன் வந்து ஊரை விட்டு வெளியே வந்துட்டது. தெரிஞ்சவொன்னே என்னென்ன சொல்கிறேன், என்னால் உனக்கு இவ்வளோ பிரச்சனையா, என்னை மன்னிச்சிடுனே, நான்லாம் வேணும்னு பண்ணல, அக்ரிமெண்ட் படி தான் நான் நடந்துக்கிறேன், நான் வேறு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்குறா. விடுமா அதெல்லாம் விடு, இப்போ வந்து விஜய் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு, உனக்கு ஓகேவா என்னன்னு கேட்குறாரு பாபு. அண்ணா உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வெண்பாவுக்கு நல்ல அம்மாவாக இருப்பேன் அப்படின்னு மல்லி சொல்கிறா. மல்லி சொன்னோடனே சரி நானும் நல்லா பார்த்துப்பேன், மல்லியை எனக்கும் பிடிச்சிருக்குன்னு விஜய் சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.